அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம தொடர்ந்து திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு எங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பெண்கள். பெண்களை பத்தி பேசுறது அப்படிங்கிறதே ஒரு குடும்பத்துடைய, ஒரு சமுதாயத்துடைய, ஒரு தேசத்துடைய அடித்தளத்தை பத்தி பேசுறதுக்கு சமமான ஒன்று. ஒரு பெண் அப்படிங்கிறவ அது ஒரு தனி நபர். பெண் ஒரு உயிரின் மூலம். அதாவது அவங்க ஒரு விதை மாதிரி விருட்சமாக வரக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்களா எல்லாம் பெண்களை வச்சிருக்காங்க. எல்லாம் மனிதரை ஆண் பெண் ரெண்டு பேருடைய திரவ கலவையில இருந்துதான் படைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஒரே இதுல இருந்துதான் வெளிவராங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. பெண்ணிலிருந்துதான் ஆணையும் பெண்ணையும் வெளி கொண்டு வர்றதாவும் அல்லாஹ் சொல்றாங்க. பெண்ணில இருந்து கருவாகி உருவாகிதான் ஆண் வெளியே வராங்க. ஆனா ஆணை உயர்வாவும் பெண்ணை தாழ்வாவும் நினைக்கிறத நினைச்சா ரொம்ப விந்தையான ஒன்றாதான் இருக்கு. பொதுப்படையா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே எல்லாத்தையும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தாய் நாடு, தாய் வீட்டுக்கு போறாங்க, மாமியார் வீட்டுக்கு போறாங்க. அப்படிதான் பெண்களை மையப்படுத்திதான் இந்த உலகத்துடைய அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடியவங்களா பெண்களை அந்த அளவுக்கு மையப்படுத்தி சொல்றாங்க. ஆனா பெண்கள் அந்த அளவுக்கு மதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஒரு ஆணுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள சுத்தி பெண்கள் தான் இருப்பாங்க. அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, மகள், மாமியார், சின்னம்மா, பெரியம்மா, நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், தோழி. அத்தனை உறவாவும் சுத்தி இருக்கக்கூடியவங்க பெண்களா தான் இருப்பாங்க. இப்ப ஒரு ஆணுடைய வாழ்க்கையில பெண் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பேச்சுலர் லைஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பெண் போய் தான் அந்த குடும்பம் அந்த ஆணும் மதிக்கப்படுறாரு, அந்த சமூகமும் ஒரு சமூகமா கட்டமைக்கப்படுது. இப்போ பெண் தான் அதோடைய சப்போர்ட்டிவ் சிஸ்டமா ஒரு தூணா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். பாரதி பாடினாரு, மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் எந்த தவமுமே செய்யாம எங்களை பெண்களால் படைத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெண்களை பத்தி, பெண்களுடைய வலிமையை பத்தி, பெண்களுடைய மதிப்பை பற்றி இந்த சமூகம் வேணா குறைச்சு மதிப்பிடலாம். பட் அல்லாஹ் குர்ஆன்ல பெண்களை பத்தி எப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத இன்ஷாஅல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3:36 இம்ரானின் மனைவி, அதாவது மரியமுடைய அம்மா ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க என்ன சுமந்திருந்தாங்கிறத நான் அறிவேன். ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும் சமம் இல்லை, ரெண்டு பேரும் வேற வேற மாதிரியானவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பெண் குழந்தைகளை நான் ஆணை போல எல்லாம் செய்ய வச்சு வளர்க்குறேன் அப்படிலாம் வளர்க்கக்கூடாது. பெண்கள் தனி சுபாவம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு இந்த வசனத்துல சொல்லி கொடுக்குறாங்க. 4:32 ரஷாத் சப்டைட்டில் கொடுக்குறாங்க, ஆண்களும் பெண்களும் தனித்தன்மை வாய்ந்த இயல்புகள் கொண்டு கொடையளிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் ஆண்களுக்கு சில தனி இயல்புகளையும் பெண்களுக்கு சில தனி இயல்புகளையும் கொடுத்திருக்காரு. இப்போ பெண்கள் அவங்க இயல்புல ஹையா இருக்கலாம், ஆண்கள் அவங்க இயல்புல ஹையா இருக்கலாம். அதன் மூலமா ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, பட் ஆண் மாதிரி தான் பெண்ணு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் அப்படின்னு சொல்றதுக்கு குர்ஆன் நம்மளுக்கு எந்த இடத்துலயும் இடமே கொடுக்கல. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப பெண்களுக்குன்னு அல்லாஹ் சில இயல்புகளை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பெண்களுடைய இயல்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் அதிகமான
பொறுமைசாலிகளா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் வந்து தனிப்பட்ட முறையில அன்போடையும் பரிவோடையும் கவனித்து கொள்ளக்கூடிய யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களா பெண்கள் இருப்பாங்க. ஒரு ஆண் கிட்ட வந்து நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வயசு 2 வயசு குழந்தைய கொடுங்களேன், அவங்களால வந்து ஃபுல்லா பாத்துக்க முடியாது, திணறிடுவாங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா பெண்கள் வந்து ரொம்ப கேஷுவலா இயல்பா அதை வந்து செய்யக்கூடியவங்களா நம்மளால பார்க்க முடியும். பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங்கா இருப்பாங்க. சமைப்பாங்க, வேலைக்கு போவாங்க, குழந்தைகளை கவனிப்பாங்க, பெரியவங்களை பார்த்துக்குருவாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து சமைப்பாங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடியவங்களா பெண்கள் இருக்காங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி குடும்பத்திற்காக நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியவங்களா, தியாகம் பண்ணக்கூடியவங்களா பெண்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய கனவுகளோட இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு அவங்களால எதையுமே பண்ண முடியாம போயிடும். ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இதை வந்து விட்டு கொடுக்கக்கூடியவர்களா, அதை பொறுத்து போகக்கூடியவங்களா பெண்கள் இருக்கிறத நம்ம வந்து தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது ஒவ்வொருத்தருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு உரைக்குள்ள பல கத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மாமியாரு, நாத்தனாரு, மருமகள்கள் பல பெண்கள் சேர்ந்து இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுத்து போகக்கூடியவங்களா, அந்த அந்த குடும்பத்துடைய அந்த ஹார்மோனிய வந்து கெடுத்துறாம பாத்துக்கிற கூடியவங்களா, கெஸ்ட்டுங்கள் வருவாங்க, எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையும் அனுசரிச்சு போகக்கூடியவங்களா பெண்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஹஸ்பண்ட் சரியில்லை, அடி உத, என்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை வாங்கிக்கிட்டு பிள்ளைகளுக்காக வாழ்றேன், சமுதாயத்துல எதுவும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து போறது. அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த அடக்குமுறையாட்டும் பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணுக்காக அவங்க வந்து பொறுத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க. கணவனே இல்லை அப்படின்னாலும் வீட்டையும் பார்த்துப்பாங்க, வெளி வேலையும் பார்த்து வருமானமும் ஈட்டுறதுலயும் ரெண்டையும் தைரியமா செய்யக்கூடியவங்களா பெண்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி பெண்களுக்குன்னு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனி இயல்புகள் நிறைய இருக்கு. நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்களுக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் எந்த விதத்திலையும் ஆண்களுக்கு பெண்கள் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. நம்ம மரியமுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, மரியம் வந்து 19வது அத்தியாயத்தை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா மரியமை பத்தி தான் அல்லாஹ் வந்து சொல்லுவாங்க. அதான் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்துல அவங்க எவ்வளவு பொறுமையா, எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும் அந்த ஒரு தூய்மையான பக்தி, கடவுள் மேல் இருக்கக்கூடிய அந்த அப்பழுக்கற்ற ஒரு நம்பிக்கை, என்னுடைய கடவுளுக்காக நான் எதையும் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சலும் தைரியமும் இருக்கு பாத்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் வந்து 19வது அத்தியாயத்துல மரியத்தை வச்சு பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியா மரியம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூசாவுடைய தாயார் 28:7 வந்து மூசாவுடைய தாயார் பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு ஒரு குழந்தைய பெற்றெடுப்பது என்பங்கிறதே வந்து எவ்வளவு ஒரு சிரமமான, அது அந்த பாண்டிங் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியும். வயிற்றுல இருந்தே அந்த குழந்தையோட நம்ம எவ்வளவு வந்து கனெக்டடா இருக்கோம். திடீர்னு அந்த குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கி ஆத்துல போட்டுரு அப்படின்னா, அது ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறுல வந்து ஒரு குழந்தைய வச்சு போடுறதுங்கிறது வந்து ஒரு தாய்க்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அது துணிச்சலா ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க அந்த கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் உறுதிப்பாடும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அவங்களால அந்த மாதிரி தன்னுடைய குழந்தைய தூக்கி போட்டிருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியுமா, நம்ம செய்வோமா அந்த இடத்துல இருந்தா அப்படின்னு நான் பலமுறை யோசிச்சு பார்த்திருக்கேன். சோ அந்த அளவுக்கு கடவுள் மேல் உறுதி கொண்டவங்களா பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. மூசாவின் சகோதரி தன் தாய் வந்து தம்பியை விட்டுட்டாங்க. தன் தம்பி எங்க போறாரு அப்படின்னு அந்த பாதையில தேடி போய் கடவுளுடைய அருளால அவங்கள போய் அவங்க மீட் பண்ணி, நான் சொல்றேன் அவங்களுக்கு, அவரை வந்து சிறப்பா வளர்த்து எடுக்கிறதுக்கும்
நல்ல கவனம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தை என்னால அவங்களுக்கு காமிக்க முடியும், நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை கொண்டுகிட்டு வந்து தன் தாய்கிட்ட சேர்க்கக்கூடிய அந்த அறிவும், அவங்கள்ட்ட போய் பேசக்கூடிய அந்த தைரியமும். அவங்க எவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கொண்டவங்களா இருக்காங்க, பட் இவங்க துணிஞ்சு போய் தைரியமா தன்னுடைய தாய்க்காகவும் தன் தம்பிக்காகவும் பேசி அந்த குடும்பத்தை சேர்க்கறதுல வந்து அந்த பாசம் இருக்கு இல்லையா, அது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு அளப்பரிய ஒரு சக்தி. பாசத்தை காட்டுறதுல பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு வந்து மூசஸுடைய சகோதரியின் வரலாற்றுல இருந்து நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லித்தராங்க. அடுத்து ஒரு பெண்ணை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. அவங்கதான் வந்து மோசஸுடைய மனைவி. அதாவது அவங்க மனைவி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களும் அவங்களுடைய தங்கையும் எப்படி வந்து அந்த தண்ணீர் எடுக்கிற இடத்துக்கு போகும்போது தண்ணீர் எடுக்க முடியாதப்ப அவர் மோசஸ் வந்து தண்ணீர் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவங்க வந்து தன்னுடைய தந்தை கிட்ட திரும்பி வந்து அவங்க சொல்றாங்க, இவர் வலிமையானவரா இருக்காரு, இவர் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த கொஞ்ச செகண்ட்லயே ஒரு ஆணை பார்த்துட்டு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அவரை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கங்க அப்படின்னு தந்தைகிட்ட வந்து சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால அவங்க வந்து அவரை வேலைக்கு அமர்த்தி அவரை திருமணம் புரியுறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இப்ப பெண்களுக்கு அல்லாஹ் வந்து சீக்கிரமே ஒருத்தர் எப்படிப்பட்டவருங்கிறத புரிஞ்சுக்கிறக்கூடிய திறனை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இதுல சொல்றாங்க. அடுத்து வந்து நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு உதாரணமா பேரோவின் மனைவியை அல்லாஹ் நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு சாதாரண அதாவது நம்மள மாதிரி ஒரு கணவர் அப்படிங்கிற ஒரு ஆண் கிட்ட இருந்தே ஒரு நம்பிக்கையை வந்து மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிறதே எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அல்லாஹ் வந்து அவரை குறிப்பிடும் போதே மைட்டி ஃபேரோ அப்படின்னு தான் சொல்றாரு. ரொம்ப வந்து அவரு வலிமை மிக்கவரா, சக்தி வாய்ந்தவரா, அதிகாரம் படைத்தவரா, அடக்குமுறை செய்யக்கூடியவரா, அப்படிப்பட்ட ஒரு கணவர்கிட்ட தன்னுடைய பக்தியை மறைச்சு வச்சு அவங்க கடவுளை வணங்கி அவங்க வந்து எனக்கு ஒரு மாளிகை கூடன்னு கேட்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த அந்த பெண்களுடைய திறன், ஒரு இதை வந்து மறைச்சு வச்சு அந்த பக்தியை காப்பாற்றக்கூடிய எப்படி திறன் கொண்டவங்களா பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஃபிரௌனுடைய மனைவியின் மூலமா எடுத்து உரைக்கிறார். பெண்கள் நினைச்சா எப்படி வேணாலும் ஒரு விஷயத்த சாதிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு ஃபிரௌனுடைய மனைவியின் மூலமா சொல்லி தராரு. அப்புறம் சீபாவுடைய ராணியின் வரலாற்றுல இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு பெண் வந்து நாட்டை ஆளும் திறன் கொண்டவங்களாவும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் அல்லாஹ் வந்து சீபாவுடைய ராணியின் விஷயத்த நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறார். சுலைமானுடைய கடிதத்தை படிச்சுட்டு அவங்களுக்கு எதிராக போர் புரியலாமா என்ன அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போது அவங்களுடைய ஆலோசகர்கள்கிட்ட அவங்க ஆலோசனை கேட்கும் பொழுது அவங்க வந்து ஆலோசனை சொல்றாங்க. அதாவது நம்மள்ட்ட வலிமை இருக்கு, நம்ம போர் திறனையும் பெற்றிருக்கோம். அதாவது 27ல 32 33 அப்படி வரிசையா நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுல வரிசையா அவங்க சொல்லிட்டே வராங்க, நம்ம போர் திறனும் நம்ம கிட்ட இருக்கு, இறுதியா என்ன பண்ணலாங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ராணி வந்து ரிப்ளை பண்றாங்க, இல்ல மன்னர்கள் படையெடுக்கிற நாட்டெல்லாம் அவங்க சீரழிச்சிடுறாங்க, சீர்குலைச்சிடுறாங்க, ஸோ நம்ம வந்து அடிமைப்பட்டுருவோம், அதனால நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு பரிசை வேணா அனுப்பி பார்ப்போமா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றதன் மூலியமா ஒரு பெண் வந்து சமயோசிதமா சிந்திச்சு நிதானமா தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சீபா ராணியுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி பெண்கள் வந்து நாட்டையே பாத்துக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டை பாத்துக்கிற மாட்டாங்களா? பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரு 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 நல்ல வளர்ந்த ஒரு மரத்தை பெயர்த்து ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது கூட அது வளர்றது வந்து ரொம்ப அது வேர் பிடிச்சு ஒட்டி வளர்றது கூட டைம் ஆகும். ஆனா ஒரு பெண் வந்து 20-25 வருஷமா ஒரு வீட்டுல ஒரு பழக்க வழக்கத்துல வளருவாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் டக்குன்னு வேற இடத்துல கொண்டு போய் ஊண்டி வச்சிருவாங்க. ஆனா அந்த பெண்கள் வந்து புதுசா அந்த உறவாகி வர்றவங்கள்ட்ட ரொம்ப சகஜமா டக்குன்னு அப்படியே சேர்ந்து அதை தன்னுடைய குடும்பமா அவங்க வந்து பாவிச்சு
எல்லாரோடையும் மிங்கிலாக கூடியவங்களா, தனக்கென்று ஒரு குடும்பத்தை ரொம்ப சிறப்பா கட்டமைக்க கூடியவங்களா பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஸோ கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒருவர் மற்றவருடைய ரகசியத்தை, அதாவது கணவருடைய ரகசியத்தை பெண்கள் பாதுகாக்கக்கூடியவங்களாவும், அவங்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தாதவங்களாவும், ஒரு ஆணுக்கு வந்து ஒரு சிறந்த ஆலோசகர்களாகவும், ஒரு சப்போர்ட்டாகவும், ஒரு ஃப்ரெண்டாகவும் பெண்களை வந்து எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கிறத நம்ம பாக்குறோம். பெண்கள் மூலமா ஆண்கள் திருப்தி அடைகிறாங்க, திருப்தியை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்றாரு. சோ திருமணத்திற்கு பெண்கள் வேண்டும், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு பெண்கள் வேணும், குழந்தை பெற்று தர்றதுக்கு பெண்கள் வேணும். ஆனா பெண் குழந்தைகள் பிறந்த உடனே வந்து அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய கருத்து போயிருது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 16:58 சொல்றாங்க. ஒரு பெற்றோர் வயதோகிதம் அடைந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல அதிகமான அன்பும் பாசமும் காட்டி பார்க்கக்கூடியவங்களா ஆண்களை விட பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்திலயுமே பெண்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏன் வந்து பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அவ்வளோ கஷ்டமா இருக்கு? எல்லாம் சொல்றாரு, பெண் குழந்தை எதற்காக அவளை புதைச்சாங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இப்ப மனிதன் என்ன நினைக்கிறான்னா, போர்ல ஒண்ணுமே செய்ய முடியாத, செல்லமா மட்டும் வளர்க்கறதுக்கு பயன்படுற பெண்ணை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி மனிதன் நினைக்கின்றான். ஆனா எல்லாமுமா எல்லா சக்தியையும் அல்லாஹ் வந்து பெண்களுக்கு கொடுத்து, மார்க்க விஷயத்திலையும் சரி, உலக விஷயத்திலையும் சரி, எல்லாத்தையும் கொடுத்துதான் பெண்களை வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த சமுதாயம் வந்து உணர்றதே இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே முதல்ல வந்து பெண் ரொம்ப படிக்க கூடாது. அல்லாஹ் சொல்றாரு, நிறைய கத்துக்கங்க, இதை கத்துக்கங்க அதை கத்துக்கங்கன்னு சொல்றாரு. ஆண் கத்துக்கங்க நான் சொல்றாரு, 2 பேரையும் கத்துக்கங்கன்னு சொல்லி தானே அல்லாஹ் சொல்றாரு. ஆனா ஆண் மட்டும் நிறைய படிக்கலாம், பெண் படிக்க கூடாது. ஏன்னா படிச்சா வேலைக்கு போகணும்பாங்க, வேலைக்கு போக கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லலையே. சோ அப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, பெண்ணுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது, இருக்க இடம் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய உரிமையா? ஒரு குடும்பத்துக்குள்ள போனா அந்த பெண்ணின் மீது அத்தனை விஷயங்களும் திணிக்கப்படுது. அப்ப அவங்களுடைய உரிமைகளை அவங்க வந்து எங்க வந்து செயல்படுத்தி காட்டுவாங்க? பெண்களுக்கான உரிமைகள்னு குரான் அவ்வளோ விஷயங்கள் சொல்லுது. இதையெல்லாம் நம்ம வந்து பெண்களுக்கு கொடுக்கறோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கிறணும். 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்குரிய சீதனத்தை நீங்க நீதமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கல்யாணம்னு வரும்போது நீங்க பேசுறீங்க அப்படின்னா முதல்ல பெண்களுக்கான மகர் அவங்க என்ன கேட்கறாங்கிறத கேட்டு நீங்க கொடுக்குறீங்களாங்கிறத பாத்துக்கோங்க. எல்லாருமே வந்து அவங்க பிக்ஸ் பண்றாங்க, நாங்க இவ்வளவு தரோம், எங்களால இவ்வளவுதான் தர முடியும் அப்படின்னு பிக்ஸ் பண்றாங்க. அந்த பெண் விட்டு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் யார் பிக்ஸ் பண்ணுங்கிறத அல்லாஹ் சொல்லி கொடுக்குறாரு. அது பெண்களுக்கான பாதுகாப்புக்காக அல்லாஹ் சொல்றாரு. திருமணம் அப்படிங்கிறதே இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பெண் வீட்டுல பண்ணா எனக்கு கிராண்டா பண்ணி கொடுத்துருங்க, ஆண் வீட்டுல பண்ணணும்னா இல்ல நாங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க நடுநிலையா இருக்க மாட்டேங்கிறீங்க? கல்யாணம் பண்ணா நாங்க பண்றோம், அது சிம்பிளாவோ இல்ல கிராண்டாவோ அது எதுவாவே இருக்கட்டும், நாங்க பண்றோம். ஆண் தான் திருமணம் பண்ணணும்னு அல்லாஹ் சொல்றாரு. பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு வந்து அத்தா கிட்ட சொல்றாரு. சோ ஆண் திருமணம் பண்ற இடத்துல இருக்கும் போது அவங்கதான் இதோடைய எல்லா இதையும் அவங்கதான் முடிவெடுத்து பண்ணணுங்கிறதா அல்லாஹ் சொல்றாரு. அது சப்மிட்டர்ஸ் வந்து அதுக்கு முன் எடுக்கிறாங்களா, முன் உதாரணமா இருக்காங்களா அப்படிங்கிறத எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்கதான் சரி பார்த்துக்கணும். 2:236 பெண்களுக்கு வந்து நீங்க வந்து நிச்சயம் பண்ணிட்டீங்க, ஒரு பெண்ணை நீங்க நிச்சயம் பண்ணிட்டு அவங்க பேச்சுவார்த்தையில ஏதோ அவங்களுக்குள்ள உடன்படலை அப்படின்னா, அவங்கள தீண்டல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன நிச்சயம் பண்ணியிருந்தீங்களோ, என்ன பேசி மகர் இது பண்ணியிருந்தீங்களோ அதுல வந்து நீங்க ஒரு நஷ்ட ஈட கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிச்சயம் இல்லைன்னு போனாலே பெண்களுக்கு வந்து அவங்களால, அது செல்வந்தரோ ஏழையோ, அவங்களால இயன்ற அளவுக்கு அவங்க வந்து 2:236 எல்லாம் சொல்றாங்க, நீங்க நஷ்ட ஈடு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் பேசட்டும், அவங்களுக்கு செட் ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், இல்லைன்னா வேண்டாம், அந்த நிச்சயங்கிறதுக்கே வரமாட்டுக்கிறாங்க. ஏன்னா நிச்சயம் பேசிட்டு வேணான்னு சொல்லிட்டா நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வரமாட்டுக்கிறாங்க. கடவுளுடைய கட்டளைகளை நம்ம சரியா ஃபாலோ பண்ணும் போதுதான்
நம்மளுக்கு பலம் வரும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தரான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2:240 அல்லாஹ் சொல்றாங்க, விதவைகளுக்கு, அதாவது ஒரு கணவர் வந்து தன்னுடைய மனைவிய விட்டுட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு 1 வருடத்திற்கான வாழ்வாதாரத்திற்கு அவங்க உயில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ மனைவி அதே வீட்டுல இருக்கிறதுக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு வசதி பண்ணி தரணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். இப்ப ஒரு பெண்ணை டக்குன்னு பிடிச்சி, அதாவது அவங்களுக்கு இடையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் விவாகரத்தே நடக்கும். விதவைகளுக்கும் அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, விவாகரத்தானவங்களுக்கும் அதான் சொல்றாங்க. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கலாம், 2:241 விவாகரத்தான பெண்களுக்கும் கூட நியாயமான தேவையானது வழங்கப்பட வேண்டும். ரெண்டு பேருக்குமே, கணவர் இல்ல இறந்து போயிட்டாலும் சரி, கணவரை வேணான்னு சொல்லிட்டு இந்த பெண் வரணும்னு நினைச்சாலும் சரி, அந்த இடத்துல அடக்குமுறை செய்யப்பட்டு அவர்களை திரட்டி விடக்கூடாது அப்படிங்கிறத இறைவன் வந்து தெளிவா சொல்றாங்க. 65:7 சொல்றாங்க, செல்வந்தரான கணவர் தன்னுடைய வருவாய்க்கேற்ப ஜீவனாம்சம் வழங்க வேண்டும். மேலும் ஏழ்மையானவர் கடவுள் அவருக்கு அளித்த வருவாய்க்கேற்ப வழங்கிட வேண்டும். கடவுள் எந்த ஆத்மாவுக்கும் அவர் கொடுத்திருப்பதை விட்டும் அதிகமாக சுமத்துறதில்லை. கஷ்டத்திற்கு பின்னர் எளிதானதை கடவுள் வழங்குவார். ஸோ அந்த நேரத்துல நம்மளுக்கு அது கஷ்டமா வேணா தெரியலாம், பட் பெண்களுக்கான உரிமை பாதுகாப்புன்னு வரும்போது இதெல்லாம் கண்டிப்பா வந்து செய்யப்படணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொத்துரிமை. பெண்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, பெண்களுக்கு நகை போட்டாச்சே, எதுக்கு பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அது சரியான முறையில கொடுக்கப்படாமல் தான் இருக்கு. அல்லாஹ் 4:7 சொல்றாங்க, பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றதுல ஆண்கள் 2 பங்கையும், அதே மாதிரி பெண்களும் பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்றதுல 1 பங்கை பெண்கள் பெறாங்க. அது சிறுசோ பெருசோ எப்படி இருந்தாலும் சரி, வாரிசுரிமையில பெண்களுக்கும் சொத்து போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கான வாரிசுரிமை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து சொல்றாங்க. அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், கண்டிப்பா வந்து வாழ்க்கை துணைக்கான வாரிசுரிமையே இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் குரான்ல 4:33 நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. 2-3 வசனங்கள்லயும் அது இருக்கு. அதாவது திருமணம் மூலம் உங்களுக்கு உறவானவர்களுக்கு 4:33 அதை பத்தி தான் சொல்றாங்க. திருமணம் மூலம் உறவானவர்களுக்கும் நீங்க அவர்களுக்குரிய பங்கை கொடுக்கணும். அவர் கணவர் இறந்து போயிட்டா அவங்களுக்கு பங்கே கிடையாது அப்படிங்கிறார். வாரிசுன்னு வரும்போது அந்த தகப்பனுக்கு தான் இந்த குழந்தைகள் பிறந்திருப்பதுனால அவங்க வாரிசாதான் வர்றாங்க, அந்த மனைவியும் வாழ்க்கை துணையா தான் இருந்திருக்காங்க. அப்படிங்கறனால இந்த வாரிசு உரிமைப்படி, இந்த சட்டங்கள் படி கரெக்டா நம்ம நடக்கணும். பெண்களை வந்து எதுவுமே இல்லாம கணவன் இறந்தவன உனக்கு எந்த பங்குமே இல்லைன்னு துரத்தி விட்டுறக்கூடாது அப்படிங்கறத எல்லாம் வலியுறுத்தி சொல்றான். அடுத்து பெண்களை வந்து அடிக்க கூடாது அப்படிங்கிறதையும் எல்லாம் வந்து சொல்றாங்க. பெண்களுக்கு எப்படின்னா இப்ப பேச்சுவார்த்தை ஃபர்ஸ்ட் நடத்துங்கிறாங்க, அடுத்து படுக்கையை விட்டு பிரிச்சு வைங்கிறாங்க, கடைசியா பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அது சரியா வரல அப்படின்னா அடிங்கிறாங்க. இதுல வந்து ஒரு 99% வந்து இதுலயே வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும், ஒத்து வருதா வரலையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அடிக்காதீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லி கொடுக்குறாங்க. 3:195 அல்லாஹ் சொல்றாங்க, அதாவது கடவுளுடைய விஷயத்துல பணி புரியுறது அப்படின்னு வரும்போது, இப்ப நாங்க பள்ளிவாசல் இதுல நிர்வாகத்துல எல்லாம் வரும்போது பெண்களுக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருளால அப்புறம் இந்த வசனத்தை எடுத்துதான், பணி புரியோர் எவருக்கும் நீங்கள் செய்கிற எந்த காரியத்திற்கும் நாம் வந்து வெகுமதி அளிக்க தவறதில்லைன்னு சொல்றாங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 2 பேருக்குமே வந்து அல்லாஹ் வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே கடவுளுடைய பாதையில பணி புரியலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 16:97 33:35 அல்லாஹ் சொல்றாங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நம்பிக்கை அப்படின்னு வரும்போது நம்பிக்கை கொண்ட ஆண்கள், கற்புடைய ஆண்கள், பெண்கள் அப்படின்னு நோன்பு நோர்க்கும் ஆண்கள், உறுதியுடைய ஆண்கள், பெண்கள், நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி 2 பேருக்குமே யார் எந்த விஷயத்த பண்ணாலும் நாம் வெகுமதி அளிக்க தவறுறதில்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான விஷயங்கள்ல பெண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் அல்லாஹ் வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பெண்களுடைய உரிமைகளை நம்ம வந்து சரியா கொடுக்கறோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும். அது குரான் படி நடக்கிறதுக்கு அல்லாஹ் தான் நம்மளுக்கு கிருபை செய்யணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பெண்களை பத்தியே நீங்க ரொம்ப உயர்வா சொல்லிட்டே வரீங்க, உங்ககிட்ட எந்த தவறுகளுமே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். யாருமே இங்க வந்து ஆணோ பெண்ணோ 100% யாரும் பியூர் கிடையாது. எல்லாருமே திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, கெட்ட குணங்களும் நிறைய இருக்கு. பெண்கள்கிட்ட ஒரு நோய் இருக்கு. அது என்ன நோய் அப்படின்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து அம்மாவா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, மாமியாரா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, அக்காவா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, நாத்தனாரா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, மகளா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, மருமகளா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. எல்லா கேரக்டர்லயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பெண்களுக்கு தெரியாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். மாமியாரா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் மருமகளாக இருந்து குடும்பத்துல பல கஷ்டங்களை தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த பெண்ணுக்குள்ள உரிமைகளையும் பாதுகாப்பையும் அவங்க சைட்ல உள்ள சப்போர்ட்டையும் அந்த மாமியார் தான் தரணுங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அக்காவா இருக்கக்கூடிய ஒருத்தர் தன் மாமியார் வீட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. தன் தாய் வீட்டுல வந்து சொகுசா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு தன்னுடைய அண்ணன் மனைவியோ தம்பி மனைவியோ அந்த மாதிரி போய் தாய் வீட்டுல இருக்கிறதோ, தன் அம்மா வீட்டுல சொகுசா இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து அவங்களால அதை வந்து பொறுத்துக்கிற முடியாது. ஸோ தன் சூழ்நிலை எப்படியோ அதே மாதிரிதான் என்னுடைய பெண்ணுடைய சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகளா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தாயோ தந்தையோ திட்டும் பொழுது அவங்க அதை நம்மளுடைய நல்லதுக்கு தான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதே மாதிரிதான் நம்ம மாமியாரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றதும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப எல்லா எல்லா விஷயங்களையுமே அம்மா எப்படியோ அதே மாதிரிதான் மாமியார். அந்த மாதிரி பெண்கள் வந்து எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்களா நம்ம அந்த கேரக்டரா வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட கேட்பாங்க உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி. குழந்தை இல்லாதோடைய கஷ்டமும் வேதனையும் எப்படி பட்டதுங்கிறத 100% பெண்களால மட்டும்தான் புரிஞ்சுக்கிற முடியும். அப்படி இருந்தும் ஒரு பெண் கிட்ட முதல்ல கேட்கறது யாருன்னா பெண் தான். எந்த ஆணும் போய் உனக்கு பிள்ளை இல்லையாமான்னு எந்த பெண்ணிட்டையும் கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி வரதட்சணை கொடுமைகள் பார்த்தோம் அப்படின்னா மாமியார் கொடுமை, வரதட்சணை கொடுமை. இது பெண்களுக்கு நீ எவ்வளவு நகை போட்டு வந்திருக்க, ஓ வீடு என்ன, அதை பத்தின பெருமைகள் பேசுறதுல பெண்கள் தான் முன்னணியில இருப்பாங்க. மாமனார் கொடுமைன்னு நம்ம எங்கேயுமே கேள்வியே பட முடியாது. ஒரு பெண்ணை வந்து பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவரா ஆண் இருந்தாலும் பெண் வந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவரா, அதாவது மாமியாரா இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம பெண் சப்மிட்டரா இருக்காங்களா, நல்ல கேரக்டரா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம திருமணம் பண்ணணுங்கிறத சப்மிட்டர் ஆகிய நம்ம வந்து கத்துக்கிறக்கூடியவங்களா இருக்கணும். இந்த வதந்திய பரப்புறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லி பெண்ணிட்ட சொன்னா போதும். அது நபியோடைய மனைவியாவே இருந்தாலும் இந்த ரகசியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒண்ணு பெண்களால முடியாத ஒண்ணா இருக்கு. ஒருத்தரை பத்தி கேலி பேசுறது, அவங்க மேல பொறாமப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்கள்கிட்ட நிறைய விஷயங்கள், அடுத்த பெண்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள் இல்லாம போனதுக்கு காரணமும் பெண்களா தான் இருக்காங்க. அனுசரிப்புகள் குறைந்து கொண்டே போகுது. விட்டு கொடுக்கறது, சகிச்சு போறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உணராம போய்கிட்டு இருக்கோமோ, அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னா என்ன, அப்படிலாம் எல்லாம் சேர்ந்து இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெண்கள்கிட்ட வந்து ஆக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு. ஆனா நாம வந்து நல்லதை ஆக்கக்கூடியவர்களாகவும் கெட்டதை அழிக்கக்கூடியவர்களாகவும், ஏன்னா நம்ம குரான் படிக்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே சமுதாயத்துல பெண்களுக்கான மதிப்புகள் இன்னும் கூடும், இன்னும் நம்மளுடைய சமுதாயம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். பெண்கள் வந்து பெண்களுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், அறிவுரை அப்படின்னு வேணா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்பவுமே குடும்பத்துக்காக உழைச்சிட்டு அது பெரிய சவாலாவே ஓய்வில்லாத நாட்களாகவே பெண்களுடைய இது போய்கிட்டே இருக்கு. தொடர்ந்து சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் எழுறது, குழந்தைய பாக்குறதுன்னு அப்படியே தொடர்ந்து ரொட்டீன்ல இருக்கிறதே ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. பிடித்ததை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கங்க. உங்களுக்குன்னு சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் உட்பட எல்லாருமே அப்படிதான். குடும்பத்துக்கு வேண்டியவர்களுக்கு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஆனா நம்மளுக்குன்னு கொஞ்சம் கூட நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறதே கிடையாது. பசிக்கிற நேரத்துல சாப்பிட்றது கிடையாது, மிச்சம் இருக்கிறதப்புல சாப்பிடணும்னு நினைக்கிறது. இதனாலயே வந்து இந்த இந்த டெய்லி ரொட்டீன்லயே இருக்கிறனாலயே பெண்களுக்கு அதிகமா டிப்ரெஷன், மன அழுத்தம் மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ நம்மளுக்குன்னு நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம கத்துக்கிறணும். நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கிறணும். சப்மிட்டர் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். கடவுளை பத்தி பேசும்போது நம்மளுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகுது. இந்த குரான் இந்த வலைதள வகுப்புல பாத்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு தான் ரொம்ப சிறந்ததா இருக்கு. திக்ரா இருக்கட்டும், குரான் படிக்கிறதா இருக்கட்டும்,
அதிகமான பெண்களுடைய பங்களிப்பை நம்ம பார்க்க முடியுது. சோ பெண்கள் தான் வந்து புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களா, சிறந்த வழி நடத்தக்கூடியவர்களா, அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கடத்தக்கூடிய இந்த சமுதாயத்தின் ஒரு முதுகெலும்பா பெண்கள் இருக்கிறனால பெண்களுக்கு உரிய மதிப்பையும் அவர்களுக்குரிய உரிமையும் கொடுத்து பெண்களை அன்போடையும் அரவணைப்போடையும் அனைவரும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. ஸலாமு அலைக்கும்.